சில பேர் சார் மற்றவங்க கிட்ட குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குறைய மறைக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிச்சு சொல்லிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் நடந்து போயிட்டே இருந்தான், ஒரு குயில் அழகா கூவுச்சு. நான் சொன்னேன், உன்னுடைய குரல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் நீ கொஞ்சம் கருப்பாக இருக்கியே, கொஞ்சம் கலராக இருந்தால் நல்லா இருக்கும்னா. அந்த பக்கம் ஒரு மயில் ரொம்ப அழகான வண்ணத்தோடு ஆடிட்டு இருந்தது. நான் சொன்னா, நீ நல்லா தான் ஆடுற, ஆனால் உன் குரல் வந்து குவான்னு இருக்கே, உன் குரல் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா. அந்த பக்கமாக நடந்து போகும்போது ஒரு ரோஜா அழகாக பூத்தது. இந்த ரோஜாலாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் சுற்றி முள்ளா இருக்கு, முள்ளு மட்டும் இல்லாமல் இருந்தால் அந்த ரோஜா நல்லா இருக்கும் அப்படின்னா. அந்த பக்கமாக கடல் இருந்தது. கடல் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு, அதெல்லாம் அழகாக தான் இருக்கு, ஆனால் உப்பு தண்ணியாக இருக்கு, நீ மட்டும் கொஞ்சம் உப்பு தண்ணியாக இல்லாமல் நல்ல தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா. நிலாவை பார்த்தான். நிலாவை பார்த்துட்டு சொன்னா, நீ எல்லாம் பௌர்ணமி அப்போ நல்லா இருக்க, ஆனால் தினம் தேயிற வளர்ற, நீ மட்டும் தேயாமல் எப்பயுமே முழுசாக இருந்தால் நல்லா இருக்கும். இந்த மலையை பார்த்தா, நீ ஏன் இவ்வளோ கடினமாக இருக்க, இனிமையாக இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ இந்த இயற்கையோட குரலும் இறைவனோட குரலும் சேர்ந்து கேட்டது. நீயும் 6 அறிவோட தான் இருக்க, உன்னையும் 6 அறிவோட தான் படைச்ச, நீ மட்டும் அடுத்தவங்க கிட்ட குறை கண்டுபிடிக்காமல் இருந்தால் நீயும் நல்லா இருப்ப, இந்த உலகமும் நல்லா இருக்கும்னு இறைவனுடைய குரல் கேட்டுச்சான். பிறரின் குறைகளை கண்டு கொண்டிருந்தால் அவர்களிடம் அன்பு செலுத்துவதற்கு நேரம் இருக்காதுன்றாங்க அன்னை தெரசா. அப்படி நம்மிடம் யாராவது குறை கண்டுபிடித்தால் அவர்களை விட்டு ஒதுங்கி செல்வது நமக்கும் அழகு, அவர்களுக்கும் அழகு.